நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. ஞானமே வடிவாகிய வள்ளி மணாளனுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினால் இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக மிக அற்புதமாக சிறப்பாக கொண்டாடினார்கள். கலந்து கொண்ட அன்பர்களுக்கெல்லாம் கண்ணன் கருணை துணை செய்யும் நிச்சயமாக. அடுத்த 20வது பாடல் நம்ம 19வது பாடல்லே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருப்பதா 19வது பாடலை சொல்லி 30-20க்கு வரும். கந்தர் அனுபூதி என்பது மந்திர வடிவான நூல். அருணகிரி பெருமான் பாடிய மிக உயர்ந்த ஞான பொக்கிஷம். 51 மந்திரங்கள் மாத்ருகா மந்திரம் என்பார்கள். நம்முடைய கோயில்கள்ல எல்லா சுவாமிக்கும் சிலைக்கும் கீழே மந்திர எந்திரம் இருக்கும். அந்த மந்திர எந்திரம் தான் மேலே வந்து நமக்கு அருள் செய்கின்றது. பிர்லா மந்திரில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், சலவக்கல் போட்டிருக்கும், ஆனா உள்ளம் குழையாது. காரணம் அங்கெல்லாம் மந்திர எந்திரம் கீழே கிடையாது. அதற்கு அந்த மந்திரம் வந்து எல்லா சுவாமிகளுக்கும் பொதுவானது மாத்ருகா மந்திரம். அது 51 மந்திரங்கள். அந்த 51 மந்திரங்களைத்தான் 51 அனுபூதியாக அருணகிரி பெருமான் அருளி செய்தார், நாமெல்லாம் உய்வு பெறுவதற்காக. அதுல இந்த 19வது பாடல்ல இந்த உலகத்துல யாருக்கு எந்த இது இருந்தாலும் வறுமைங்கிறது இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது. வறுமை என்னும் பாவின்னு திருவள்ளுவர் வறுமைய பாவின்னு திட்டுறார். எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது. அருணகிரி பெருமான் முருகப்பெருமானிடம் கேட்கிறார், திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாது. மிடினா வறுமைன்னு அர்த்தம். ஆண்டவா எனக்கு வறுமை இருக்கக்கூடாதுங்கிறார். வறுமை இல்லைன்னா வறுமையா இருந்தா வெறுவாயல்ல. வறுமையில இருக்கிறவன் கோயிலுக்கு போவானா, இப்ப ராமநாமம் சொல்லுவானா? காந்தியடிகள் சொல்றார், பசித்தவனுக்கு முதல்ல சாப்பாடு போடுற, அப்பதான் அவன் ராமான்னு சொல்றதுக்கு சக்தி வரும். பசியோட இருக்கணும் ராமநாமம் சொல்லுன்னா எப்படி சொல்லுவான்? அவனுக்கு வயிறார சாப்பாடு போடு, அப்பதான் ராமநாமம் சொல்லுவார். அதனால இந்த 19வது பாடலிலே வடிவும் தனமும் அனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவ அடி அந்தம் இல அயில் வேலரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படி. வறுமைன்னு ஒன்று வந்து விட்டால் அடி அந்தம் இலா முதலும் முடிவும் இல்லாத அயில்வேல் அரசே கூறிய வேற்பட ஏந்திய அரசரே. மிடி என்று ஒரு பாவி, வறுமை என்ற ஒரு பாவி வெளிப்பட்டு தோன்றினால் உடலழகு செல்வமும் நல்ல மனமும் நல்ல குணமும் பிறந்த குடியின் பெருமையும் பிறந்த குலத்தின் பெருமையும் விட்டு விட்டு வேறு இடத்திற்கு போய்விடன. அதனால இந்த வறுமை எனக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது முருகா. முதலும் முடிவுமில்லாத கூறிய வேலை ஏந்திய தலைவரே, வறுமை என்ற ஒரு பாவி தோன்றுமானால் உடலழகு செல்வம் நல்ல மனம் நல்குணம் குடிபிறப்பு உயர்வு குலம் பெருமை அடியோடு விட்டு வேறு இடத்திற்கு போயிடுமா. அடி அந்தம் இலா அயில் வேலரசே, இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி திருவாசகம். அயில்னா குறுமை, ஞானம் கூர்மையானது, கூர்த்த மெஞ்ஞானத்தால் என்பார் மணிவாசகர். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஞானத்தை வழங்கும் பொருட்டு ஞான பண்டிதனாகியவன் ஞான வேலை தாங்கியுள்ளான். அப்பரவனை மெய்யன்போடு வழிபட்டவர்கள் ஞானம் எழுதி அதனால் அனுபூதி பெறுவார்கள். ஞானமன்றி கதிகுமோ என்பார்கள். மிடி என்று ஒரு பாவி, வறுமை மனிதனை அடியோடு அழிக்கும். அதனால் அதனை பாவி என்ற பண்பியாக உருவகம் செய்தார். இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும் திருக்குறள். அழகு செல்வம் நன்மனம் நற்குணம் குடியின் உயர்வு குலப்பெருமை என்ற 6 நலன்களையும் வறுமை அழித்து விடும். வறுமை போல இன்னாதது வேறொன்றும் இல்லை.
இந்த கந்தர அனுபூதியை பாடினால் நிச்சயமாக வறுமை நமக்கு வராது. வடிவும் தனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தம் இல அயில் வேலரசே விடியென்று ஒரு பாவி வெளிப்படினே. உரிதா உபதேசம் உணர்த்தியவான்னு வரும். முருகா, மிக பெரியவனாகிய நீ மிகச் சிறியவனாகிய அடியேன் மெய்ப்பொருளை அடைவதற்கு உபதேசித்த உயர்ந்ததை என்ன அதிசயம் என்கிறார். உபம் என்றால் சமீபம், தேசம் என்றால் இடம். இறைவனுடைய சமீபத்தில் ஆன்மாவை செலுத்துவது உபதேசம் என்று அர்த்தம். உணர்த்தியவர் முன்னின்று உணர்த்தினார் என்று அருணகிரி பெருமானுக்கு குமார கடவுள் குருமூர்த்தமாக எழுந்தருளி உபதேசித்த அருட்திறத்தை நன்றி பாராட்டும் முகத்தால் பல இடங்களில் கூறுகிறார். கந்தர் அனுபூதி 8வது செய்யுள், 16வது செய்யுள், 12வது செய்யுள் ஆகியவற்றிலும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுகிறார். விரி என்றால் முதல்நிலை தொழிந்த பெயராகினாலே, தாரணம் என்றால் உறுதி, விரிந்து பறந்து இருப்பதை அறிவிக்கின்றது விரி தாரணம். விக்ரமம்னா பராக்கிரம்னு அர்த்தம். ஆண்டவன் சர்வ வல்லமை உடையவன். வேள் என்றால் விருப்பம், எல்லோரும் விரும்பப்படுகிறவன். இமையோர் புரி தாரகம், புரி என்றால் விருப்பம், தாரகம் என்றால் பிரணவம். இப்போது தாரகம் என்றால் ராமநாமம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவா சொல்லுகிறார் தாரகம் என்பது பிரணவ மந்திரத்தை குறிக்கும். ராமநாமம் அந்த கந்த புராணம் ரொம்ப பழமையானது. ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார், தாரகத்து உருவமாம் தலைமையே ஆகிய ஏரகத்து அருமுகன் கந்த புராணத்துல வரும். தாரகம் என்றால், தாரகம்னா தாண்டச் செய்வதுன்னு அர்த்தம். பிறவி துன்பத்தை நம்மை தாண்டச் செய்வது தாரக மந்திரம். அது பிரணவ மந்திரம். ஓம்ங்கிறது பிரணவத்தை குறிக்கும். அந்த பிரணவ மந்திரத்தை வேதம் சொல்லுது. கர்ப்ப ஜென்ம ஜரா மரண சம்ராத் மகா. இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லுவதனாலே நாம பிறவி பெருங்கடலை தாண்டி விடலாம். காசியில் இறந்தவர்கள் செவியில் விஸ்வநாதர் உபதேசிப்பதாவது இத்தாரகமே ஆகும். காசி தன்னிடை இறந்தவர்க்கு எம்பிரான் கழலும் ஆசில் தாரக பிரமமாம் அதன் பொருள் ஆய்ந்தான் கந்த புராணத்துல வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னை ஆதரிக்கின்ற வள்ளலோடு ஜமீன்தாரோடு காசிக்கு போறார். அங்கே காசியில் 64 கட்டங்கள். அந்த ஓடத்துல போயே குளிப்பாங்க. விசாலாட்சி காட்டு, அது மாதிரி நிறைய வரும். தாரகேஸ்வர காட்டுன்னு ஒரு இடம். அந்த இடம் வந்த உடனே பரமஹம்சர் இந்த சினிமா நடிகை வந்தா மக்கள் எப்படி ஆழ்ந்து பார்ப்பாங்களோ அப்படி இவரு ஓடத்துல இருந்து எட்டி பாக்குறாராம். ஜமீன்தார் கேட்டார், என்ன பாக்குறாரு? அங்கே ஒரு பிணம் போகிறது, அதனுடைய செவியிலே சிவபெருமான் பிரணவ உபதேசம் என்றார், அதை பார்க்கிறேன்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பொய் சொல்ல மாட்டார். அண்ணா, காசில் தன்னிடை இறந்தவர்க்கு எம்பிரான் கழலும் ஆசில் தாரக பிரமமாம் அதன் பொருள் ஆய்ந்தான்கிறார். ஆகையினாலே அது இன்றைக்கும் அது உண்மை. காசியில இறந்து போறவர்களுக்கு விஸ்வநாதர் தாரக மந்திரம் பிரணவ மந்திரத்தை சொல்வதாக கந்த புராணத்துல வருது. அதை பரமஹம்சர் பார்த்தார் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அதனால்தான் காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள். ஓங்கார வடிவமான ஞான பண்டிதனை அரிய பெரிய மெய்ப்பொருளுக்கு சிறியேன் தகுதியாறுமாறு உபதேசித்தது ஆச்சரியமானது. மெய்ப்பொருளை நாம் உணர வேண்டும். அதான் நம்ம வள்ளுவர் கூட சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினார். மெய்ப்பொருள் என்பது இறைவன் ஒன்றுதான். அதனால அந்த இறைவனை நாம் உணர வேண்டும். கருதா மரபா நெறிகான எனக்கு இரு தாழ் வனசந்தரம் என்று இசைவாய். இது 20வது பாடல் சொல்ல விட்டுட்டேன். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வெளிமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே. 20வது பாடல். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரக நாகபுரந்தனை. பொருள் சொல்லிவிட்டேன், பாடல் சொல்ல விட்டுட்டேன். அடுத்ததாக 21வது பாடல். கருதா மரபா நெறி காண எனக்கு இருதாள்
வனசந்தரம் என்று இசைவாய். வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. வரதா என்றால் கேட்ட வரங்களை எல்லாம் வழங்குபவர். முருகா என்பது முருகக் கடவுளே. மயில் வாகன, மயிலை வாகனமாக கொண்டவனே. விரதா அசுர சூர, அருவருப்புடையாக அசுரனாகிய சூரபத்மனை. விபாடனனே, வேளால் பிளந்தவரே. கருதா மறவா நெறிகான், நினைப்பு மறப்பு அற்ற வழியை கண்டுகொள்ள எனக்கு அடியேனுக்கு இரு பாதங்களையாகிய தாமரையை தருவதற்கு எப்பொழுது திருவுள்ளம் இசைந்தருளுவீர்கள். பூஜையில சொல்ல வேண்டிய பாடல். அவனுடைய திருவடி என்றால் ஞானம்னு அர்த்தம். சுவாமியுடைய திருவடினா ஞானம் இரண்டு வகைப்படும். திருவடி இரண்டு, ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். அந்த இரண்டு ஞானமாகிய திருவடியை, அதை ஞானமே ஆகிய திருவடி என்பார்கள். திருவடியில சேர்த்து கொள்ளென்றால் ஞானத்தில் சேர்த்து கொள்ளுன்னு அர்த்தம். திருவடியை கொடுன ஞானத்தை கொடுன்னு அர்த்தம். கேட்ட வரங்களை வழங்குபவரே, முருகவேளே, மயில் வாகன கடவுளே, அருவருப்புள்ள அசுரனாகிய சூரபத்மனை வேளால் பிளந்தவரே, நினைப்பு மறப்பில்லாத நெறியை அடியேனுக்கு அடைய உமது திருவடி கமலங்களை என்னால் தருவீர்களும். கருதுதல் மறத்தல், இதுதான் சகல கேவலம் பேர். நினைப்பதும் மறப்பதும் அனுபூதிக்கு தடையாக இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மரணம் வரும்னு தெரியும். தூங்கி எழுந்திருப்போங்கிறது என்ன நிச்சயம்? தூக்கத்திலே உயிர் போயிடுது. எல்லா நிலையாமையும் தெரிஞ்சாலும் உலக பந்தத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கு. கருதுதல் மறத்தல் ஞானத்தெல்லாம். நெருநல் உடனொருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னார் வள்ளுவர். நேற்றுக்கு இருந்தா இன்னைக்கு இல்லை. முந்தா நாள் வாழ்ந்த வள்ளல் பெருமானார் சொல்றாரு, அது என்னப்பா நேற்றுக்கு இன்னைக்கு வருகணத்து வாழ்ந்துடுமோ விழுமோ, அடுத்த வினாடி நாம இருப்போங்கிறது யாருக்கு நிச்சயம்? அப்துல் கலாம் ஐயா மேடையில பேச போனார், அப்படியே சாஞ்சுட்டுவாரு. காமராஜருக்கு தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு. மரணம் எந்த வினாடியும் வரும். ஆனா அது எல்லாம் தெரிஞ்சும் இந்த உலக பந்தத்திலிருந்து விடாம கருதுதல் மறத்தல் சகல கேவலம்னு பேரு. அசதியாக அருள்வாயே, இரா பகலற்ற இடத்தே இருக்கை அழிவாய். கந்தர் அலங்காரத்தில் இதை பத்தி சொல்லுகிறார். இரவு தத்துவங்களில் தொழிற்பாடின்றி ஆணவ மலத்துடன் கூடியிருப்பது அது கேவல நிலை. பகல் என்பது ஆன்ம தத்துவ கூடிய விஷயங்களை நுகரும் சகல நிலை. முருகா, உமது திருவடியை சிறியனுக்கு என்று தருவீர்கள், உமது திருவுளம் என்று இசையும் என்று அருள் தாகத்துடன் அடிகளார் வேண்டுகிறார். கருதா மறவா நெறிகான எனக்கு இருதாள் வனசந்தரம் என்று இசைவாய். வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனே என்பது அந்த பாடல். வரதான்னா அடியார்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் தருகிறார். காஞ்சிபுரத்துல வரதராஜனா இருக்கிறார் சுவாமி, வரம் கொடுக்கிறவர. இந்த அனுபூதி பாடல் மிகவும் சிறந்தது. ஆறுமுக பெருமானுடைய அருள் பெற்று அனுபூதி அடையும் அவாவுடைய ஒவ்வொருவரும் முருகவேளிடம் கருதா மறவா நெறியை பொருளென வேண்டும் என்று அறிய வேண்டுகோள் இது. நமக்கு என்ன சாமி கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது, அது சொல்லி கொடுக்கிறார். சூர சம்ஹார வரத மூர்த்தியே, நினைப்பு மறப்பு அற்ற அனுபூதி நிலையை பெற உன் பாதத்தை தந்தருள்கிறார். அன்பர்கள் இதனை ஓதி இறைவன் திருவடியை பெறுவதற்கு உதவி செய்கின்ற பாடல். அடுத்து 22வது பாடல். காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவ பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவை. பாளை குழல் என்றால் கமுகின் பாளை போல் நீண்ட கூந்தலை உடைய, வள்ளி பதம் பணியும் வள்ளி பிராட்டியின் பாதங்களை தொழுகின்ற செவ்வேளாகிய முருகப்பெருமானே, தேவர்களுக்கு தலைவராக இருக்கின்றவரே, மேருமலை போன்ற பெருமையுடையவரே, காளை குமரேசன் என கருதி காளை பருவம் உள்ள குமாரமூர்த்தியே என்று தியானித்து தவம் எய்தியவா, தவத்தினை அடியேன் பெற்ற பேரு ஆச்சரியமானது. கமுகின் பாலை போன்ற கூந்தலையுடைய வள்ளி நாயகியின் பாதத்தை தொழுகின்ற செவ்வேள், தேவர் தலைவரும் மேருமலை போன்றவரும் முருகப்பெருமானை இளம்பூரணன் என்று தியானித்து அப்பெருமானுடைய திருவடியை
அடியேன் வணங்குகின்ற தவத்தை பெற்றேனே, இது மிகவும் ஆச்சரியமானது. மனிதராக பிறப்பதே அரிது, அரிதரிது பானுடராய் பிறத்தல் அரிது. மனித பிறவி கிடைத்தாலும் அண்டார்டிகா அட்லாண்டிகால எல்லாம் பிறக்காம அதிக குளிர்ச்சி உள்ள பகுதியும் அதிக வெயில் இருக்கிற பகுதியில எல்லாம் சீதோஷத்தோட இருக்கிற பாரத நாட்டிலே பூமத்திய ரேகைக்கு மத்திய இருக்கிற இங்கு சில நாட்கள் எல்லாம் கனடா போன்ற நாட்கள்ல இரவு 9 மணி வரலும் வெளிச்சம் இருக்கும். காலையில சில காலத்துல காலையில 9 மணி வரலும் இருள் விடியாம இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு என்று சமசீதோஷணமாக இருக்கும். அப்படி இங்க பாரத நாட்டிலே பிறப்பதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பாரத நாட்டிலே பிறந்தாலும் வடக்கே பிறக்காம தெற்கே பிறக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். தெற்கே பிறந்தாலும் தமிழ் கூறும் நல்லுலகத்துல பிறக்கிறதுக்கு இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தமிழ் கூறும் நல்லுலகத்துல பிறந்தாலும் சைவத்தையே சிவபெருமானையும் முருகப்பெருமானை வணங்க எண்ணில் கோடி காலம் தவம் செய்தால்தான் வாய் முருகா என்று சொல்ல வருமா. நாம எவ்வளவோ பாக்கியம் பண்ணியிருக்கோம். சிவனையும் முருகனையும் தினந்தோறும் வணங்க பாக்கியசாலிகள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார். இந்த முருகனை வணங்க நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் என்று. நம்முடைய பெருமை நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு உயர்வாக இந்த மாதிரி குரு ஆன்மீக மையத்துல இறைவன் திருவருளையும் தியானங்களையும் பல முத்திரைகளையும் சைவ சித்தாந்த நெறிகளையும் இறைவனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று தினம்தோறும் வழிகாட்டுகிறார்கள். வாழ்க வையகம் வாழ்க உலகம்னு என்று எல்லோரும் வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வீண் பிறவியா போகக்கூடாது, பயனுள்ள பிறவியாக்க வேண்டும் என்று முயல்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கந்தர் அனுபூதி. காளை குமரேசன் என கருதி, காளை எனவும் குமரன் எனவும் ஈசன் எனவும் விரித்துரைக்க, குமரன் ஈசன் என்ற வடமொழி சொற்கள் புணர்கள் நிலைமொழியாகி குமரேசன் என்று வந்தது. அந்த குமரேசன்னே நிறைய பேர் வைப்பாங்க. காளை என்று நிலையாக உள்ளது, இது சத்து. குமரன் என்பது உலக மாயையை போக்குவது, இது சித்து. ஈசன் எப்பொருளுக்கும் தலைவனாகிய தன்மை, இது ஆனந்தத்தை குறிக்கும். சத்து சித்து ஆனந்தத்தை குறிக்கக்கூடியதான் குமரேசன் என்ற அந்த காளை குமரேசன் என்ற பதத்திற்கு சத்து சித்து சச்சிதானந்த பொருளாக இருக்கிறார் என்பது அதனுடைய நுட்பம். உண்மை அறிவு இன்பமாகிய இந்த முருகனுடைய சிறப்பியல்பு இவைகளை உள்ளத்திலே நினைந்து தியானித்தால் அனுபூதி எய்தும். திருவடி இன்பம் விளையும். தாளை பணிய தவம் எய்திய. தாள் என்பது முருகனுடைய திருவடி, பணிதல் என்பது முருகன் அடி திருவுருள் நிறைவில் தற்போகம் அடங்கி நிறுத்தல். சரியை கிரிய யோகங்கள் செய்தல் மெய்த்தவமாகும். தவத்தை செய்வோரே சிவத்தை சார்வர். நித்தம் அனித்தம் வேறுபாடு உணர்ந்து அதற்கு செய்தல் வேண்டும். தவம் என்றால் காவி துணி அணிஞ்சுக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும், அதெல்லாம் அங்கங்களை தவிர தவம் என்பதற்கு சிந்தை அடங்கணும். மனம் விரிய விரிய துன்பம். உற்ற நோய் நோந்தல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவத்தினால்தான் சிவத்தை அடைய முடியும். அதை இங்கே குருவருள் மையத்துல ஒவ்வொரு முறையும் தியான பயிற்சி அளிக்கிறார்கள். அந்த பயிற்சியை மேற்கொண்டு அலைகின்ற மனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இந்த காற்று அடிக்கும் போது விளக்கு அலைந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அது மூடி போட்டுட்டா அலையாம இருக்கும். கண்ணாடி விளக்கு போட்டு மூடுவாங்க, காத்துல அலையாம இருக்கும். அதுபோல தியானம் என்ற முயற்சி செய்து மனத்தை அலைய விடாமல், மனம் ஒரு குரங்குன்னுவாங்க, மனம் அது இஷ்டத்துக்கு அலையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு தவம், பிராணாயாமம், தியானம் மிக மிக அவசியம். ஜபம் என்பது எண்ணிக்கையோடு செய்வது. ருத்ராட்ச மாலையை வைத்துக் கொண்டு 108 முறை 54 முறை என்று எண்ணிக்கையோடு செய்வது ஜபம். தியானம் என்பது எண்ணிக்கை இல்லாமல் இருப்பது தியானம். ஒரே நாள்லயே பயிற்சி ஒரே நாள்லயே சைக்கிள் ஓட்ட முடியுமா? கொஞ்ச காலம் பழகணும். அப்புறமா நீச்சல் அடிக்க உடனே நீச்சல் அடிக்க கொஞ்ச காலம் பழகணும். எல்லாமே சமையல் கூட முதல்ல நல்லா வருமே, பழக அதுவும் வரும். எதுவுமே முயற்சி செய்து மனதை அடக்கணும். அதற்கு தவத்தினால் தான் சிவத்தை அடைய முடியும். அதனால்தான் தவத்தினுடைய பெருமையை இங்கே சொல்லுகிறார். அருளால் தவம் சித்திக்கும், தவத்தால் சிவமாம் பெற்றிமை கைகூடும். அப்பர் பெருமான் முன் செய்த தவத்தின் பயனாக
சிவத்தை அடைந்தார். இதனை சிவபெருமான் திலகவதியார் கனவிலே தோன்றி முன்னமே முனியாகி எனையடைய தவம் முயன்றான் என்று அருள் புரிந்த திருவாக்கினாலே உணர்க. எய்தியவா என்பது தவத்தின் பயனை குறித்து அதிசயப்படுகிறார். மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். ஔவையார் வாக்கு. ஒருவருக்கு மனைவி அமைவது, கணவன் அமைவது, சுற்றத்தார் அமைவது, குழந்தைகள் அமைவது, ஏன் அக்கம் பக்கம் அமையிறது கூட நாம் முன்னே செய்த தவத்துக்கு தக்கவாறுதான். நமக்கு ஏதேனும் குறை என்றால் நாம் தவம் செய்யவில்லையே என்று எண்ண வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆகையினாலே எல்லோரும் இந்த ஜென்மாவிலே தவம் செய்து இறைவனை அடையணும். தினமும் கொஞ்ச நேரம் படுக்க முன்னாடி சுவாமியை ஜபம் பண்ணிட்டு படுக்கணும். காலையில எழுந்துக்கும் போதும் 10 நிமிஷம் படுக்கையிலேயே சுவாமியை நினைச்சு எழுந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தியான பயிற்சி. அரியன்றே வாய் திறப்போம் என்றார்கள் நம்ம ஆண்டாளம்மா. ஆகையினாலே காலையில படுக்கும் போதும் காலையில எழுந்துக்கும் போதும் சுவாமியை மறவாமல் நினைக்கணும். இரவு படுக்கும் போது கூட சாமியோட நினைப்போடவே தூங்கணும். இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் புனையழகும் ஈராறு தோல் நிறையும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாய். ஆண்டவா, நான் தூக்கத்தில் கூட உன் நினைவோடு இருக்கணும்னாரு. அதே மாதிரி காலையில எழுந்தவனை காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்த என நாளும் போதி ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ என்று திருப்புகழ்ல சொல்றார். காலையிலயோ மாலையிலயும் இரவு படுக்கும் பொழுதும் சுவாமியை தவறாமல் நினைக்கணும். ஏன் சாமி தினமா சாமியை நினைக்கணும் அப்படின்னு வாரியார் ஒருத்தர் கேட்டா, ஏன்பா தினம் சாப்பிட்றீங்களே, ஒரு வேளையா 3 வேளை சாப்பிட்றீங்களே, கடவுளை ஒரு வேளை நினைக்க வேண்டாமா? நினைத்தால் நினைப்பவர் மனதை இடமாக கொள்வார், நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்பவன் எம்பெருமான். பாலை குழல் வள்ளி பதம் பணியும். குழலுக்கு ஓமையாக பாக்கின் பாலையை வைத்தார்கள். வள்ளி நாயகி முருகப்பெருமானுடைய இச்சாசக்தி. ஆண்டவன் கருணை வடிவானவன். இந்த பாடலுடைய கருத்துரை முருகப்பெருமானுடைய திருவடியை பணிந்து அடியேன் என்ன தவம் செய்தேனோ என்று ஆச்சரியப்படுகிறார். 23வது பாடல். அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடி விக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. அடியை குறியாது, ஆண்டவனுடைய திருவடி தான் நமக்கு குறிக்கோளாக இருக்கணும். கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் ஒன்று இல்லாமல் கெட்டேன் என்பார் அப்பர் சுவாமி. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் என்பார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால். வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். அது ஆண்டவனை அடையனா ஞானத்தை அடைகின்ற குறிக்கோள். அடியை குறியாது குறித்து அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ. ஆண்டவ, உன் திருவடியை நான் மறந்துட்டா அது முறையா? முறை அல்ல. வடி விக்ரமவேல் மகிபா புறமின் கொடியை புணரும் குணபூதரனே. கூர்மையான வலிமையை உடைய வேலாயுதத்தை ஏந்திய தலைவரே, குறவர் குலத்திலே வளர்ந்த மின்னல் குடி போன்ற வள்ளிநாயகியை தழுவுகின்ற குணபூதரனே, குணக்குன்றே, உமது திருவடியை தானிக்காமல் அறிவின்மையினால் அடியோடு அடியேன் அழிந்துபடலாமோ? இது நீதியோ, இது நீதியோ, முறையோ முறையோ என்றால் இது நீதியோ நீதியோ என்று கேட்கிறார். இது அருணகிரியாருக்காக பாடல, நமக்காக பாடியிருக்கிறார். அவர்தான் முருகன் திருவருள் முழுவதும் பெற்றவராச்சே. நாமெல்லாம் உய்யும் பொருட்டு கருணையோடு எழுதிய பாடல். கூர்மையும் வலிமையும் கொண்ட வேலை ஏந்திய தலைவரே, குரமகளாம் மின்னல் கொடி போன்ற வள்ளியை தழுவும் குணக்குன்றே, உமது திருவடியை தியானிக்காமல் அறிவின்மையினால் அடியேன் அடியுடன் அழிந்து போகலாமா? இது நீதியோ நீதியோ? நீதியாகாது. அடியை குறியாது. இறைவனுடைய வலது திருவடி ஞானசக்தி, இடது திருவடி கிரியாசக்தி. பிற ஒன்றையும் குறியாது இறைவனுடைய திருவடி மட்டுமே குறித்து நிஷ்டை கூடுதல் வேண்டும். அறியாமையினால் முடிய கெடவும்.
அறிவின்மையினால் ஆன்மாக்கள் முருகன் அடியை தியானிக்காது அவலமுறுவதை நோக்கி அவர்கள் குறையை தன்மீது ஏற்றிக்கொண்டு அடிகளார் இவ்வாறு கூறுகின்றார். அறியாமை என்பது இங்கே முருகன் திருவடியை நினைந்து தியானிக்கும் அறிவாற்றல் இல்லாமையாகும். முறையோ இது அடுக்கு தொடர் இரக்கத்தை உணர்த்துகின்றது. வடி விக்ரம வேல் மகிபா. வேல் என்றால் ஞானம், விக்ரம் என்றால் வலிமை, வி என்றால் சிறந்த. அறிவு கூர்மையும் நீதியும் பொருந்தியது. மகின பூமி, மகிபன்ன பூமிக்கு தலைவன். ஆதாரம் இலேன். புறமின் கொடி. திருமாலின் கண்ணில் தோன்றிய சுந்தரவல்லி முருகவேளை நோக்கி தவம் செய்து அவருடைய ஆணையின்படி மான் வயிற்றிலே தோன்றி குறவர் குலத்திலே வளர்ந்தார். கொடி போன்ற மெல்லிய திருமேனியுடைய இச்சாசக்தி ஆதலினால் ஒளியுடையவர் என்பது மின்கொடி. குணபூதரனே. கந்தர் அனுபூதி 15வது பாடலில் கூறிய 8 அருட்குணங்களையும் மலை போன்றவன் புறக்கொடி படரும் மலையாக காட்சி தருகிறார். பூ என்றால் பூமி, தரம் என்றால் தாங்குவது. பூமியை தாங்குவதனால் பூதரம் எனப்பட்டது. மேலோட்டமா பார்த்தா மலை பூமி மலையை தாங்குவது போல இருக்கிறது. நிச்சயமாக இல்லை, மலைதான் பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது. தரம்னா தாங்குவது, பூதரம் என்றால் மலையை குறிக்கும். புயல் மரங்களால் அசையும், மலை அசையாது. அதுபோல் முருகன் உலகவேலாம் ஒன்றி நிற்பினும் உலக அவலங்கள் அவனை பற்றாது என உணர்க. இந்த பாடலிலே இறைவனுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற முச்சக்திகளையும் கூறினார். இவை தமிழில் வேட்கை ஆற்றல், செயலாற்றல், அறிவாற்றல் என்று வரும். அனுபூதியை விரும்புகின்ற அடியார்கள் முருகனுடைய திருவடியை எப்போதும் தியானித்துக் கொண்டே உலக நிலையால் கலக்கொணாது மலை போல் நிற்க வேண்டும் என்பது இந்த பாடலின் கருத்து. வேலரசரே, உனது திருவடியை தியானிக்காமல் அழிவது நீதியோ? அடியேன் இடையராது தியானிக்க அருள் தந்தருள்வாய். அதனால வள்ளுவர் கூட சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அடியை பத்தியே அந்த பாடல்கள்ல வரும். வள்ளுவர் 10 பாடல்ல 7 பாடல்ல அடினே வரும். அதே போல இந்த பாடல் எல்லாம் ஞானத்தை பெற வேண்டி நாமெல்லாம் உய்யும் பொருட்டு கருணையோடு செய்த பாடல்கள். இதையெல்லாம் நாம் தினம் உள்ளம் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டினால் நிச்சயம் ஞானம் பெறலாம். அடுத்து 24வது பாடல். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேவேன் அருள் சேரவும் என்னுமது சூர்வேரோடு குன்று தொலைத்திடும் போர்வேல புரந்தர பூபதியே. சூர்வேரோடு சூரபத்மன் குலம் முழுவதையும் அவனுக்கு அரண் புரிந்த 7 கிரிகளையும் தொலைத்து நெடிய போர் செய்ய வல்ல வேலாயுதத்தை ஏந்தியவரே. புரந்தர பூபதி இந்திரனுடைய நகரத்துக்கு தலைவரே. கூரிய வேல் போன்ற கண்களை உடைய மங்கையர்கள் கொங்கையில் மாதர்களுடைய தனங்களிலே சேர விரும்புகின்ற சிறியேனை அருள் சேரவும் என்னுமதோ. திருவருள் பெற்றியை கூடுமாறு என்னும் பேரு பெற வேண்டும். பெண்ணாசையை, இந்த மண்ணாசை பொன்னாசையெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது. பெண்ணாசை சகல உயிர்களுக்கும் உண்டு. எறும்பு புழு முதலிருந்து எல்லா உயிர்களுக்கும் பெண்ணாசை உண்டு. அது பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவது. அது உயிர் குணங்கள்ல ஒன்று. அதை நம்மாலேயே வெல்ல முடியாது. ஆண்டவன் திருவருள் செய்ய வேண்டும். இந்த மாதிரி திருவருளில் பெறாமல் தானே இவ்வளவு பெண்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்கள். ஆகையினாலே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. சூரனையும் அவனோட குலத்தையும் அவனுக்கு உதவி செய்த மலைகளையும் அழிக்குமாறு செய்த நெடும் போராகிய வேலாயுதத்தை உடைய கடவுளே.
கூரிய கண்களையுடைய பெண்களின் தனத்திலே சேர விரும்பும் அடியேன் உமது திருவருளை சேர நினைக்க மாட்டேனோ. திருவருளை சேர அருள் புரிவீர்கள் என்பது அவருடைய உள்ளர்த்தம். விரிவுரை. கூர்வேல் விழிமங்கர். கூரிய வேல் பகைவனை பிளந்து அழிப்பது போல பெண்களின் கண்கள் விரும்பும் ஆடவரது உள்ளத்தை பிளந்து வதைக்கும். அதனால கூர்வேல் விழி மங்கையர்னர். ஆதாரம். முருகன் திருவடியை சேருதல் அருள், அது ஒளி. மாதர் மயல் சேருதல் இருள். ஒளியும் இருளும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறானவை. ஒன்று விட்டால் ஒன்று உண்டாகும். ஆதலால் இருள் நெறியை விட்டு அருள் நெறியில் சேருதல் வேண்டும். சேர்வேன் வினையாளானை பெயர். அருள் சேரவும் எண்ணுவதோ. முருகன் திருவருளை சேர வேண்டும் என்ற எண்ணம் அதிவேகமாக மிகுந்த தாகத்துடன் உண்டாகுதல் வேண்டும். திருவருள் சேர முருகா எனக்கு அருள் செய் என்று அடிகளார் வேண்டுகின்றார். இப்பாடல் மூலம் அனுபூதியை விரும்பும் ஒருவருடைய தடை உள்ளத்தை அகற்றி உய்யுமாறு உபதேசிக்கிறார். சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல். சூரனை வேருடன் களைந்து எரிந்தார். அவனுக்கு உதவி புரிந்த 7 மலைகளையும் அழித்து எரிந்தார். சூரபத்மன் ஆணவ மலம், குன்றங்கள் சஞ்சித வினைகள். ஞானம் வேல். ஞானம் ஒன்றால் தான் ஆணவத்தையும் சஞ்சித வினைகளையும் அழிக்க முடியும் என்பது இதன் குறிப்பு. அதனால்தான் வேலுண்டு வினை இல்லை என்பார்கள். மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை என்பார்கள். புரந்தர பூபதிய. புரந்தரன் என்பது புறங்களை வென்றவன் இந்திரன். முருகன் இந்திரனுடைய உலகத்துக்கு தலைவன். புரந்தர பூபதியே என்று பொருள்படும். விண்ணுலகிற்கும் மண்ணுலகத்திற்கும் தலைவன் முருகன். 1008 அண்டங்களை வென்ற சூரனை வென்ற வேலாயுதராகிய நீர் இந்த அற்பமான மாதர் மயலை போக்க முடியும். ஆதலால் முருகா தையலார் மையலை அனுபூதி ஞானத்தை தந்து அருள்வீர். மாதர் மீது வைத்த அன்பை மடைமாற்றி ஞான வேலன் மீது வைத்து விட்டால் அனுபூதி கிடைக்கும். இப்பாடல் அருணகிரியார் தன் பொருட்டு பாடியதென்று. அவர் ஆசா நிகழங்களை துகளாக்கிய முருகன் அருளால் காமக்கடலை கடந்தவர். ஆகையினாலே இது நமக்காக பாடிய பாடல். வேலாயுதரே தையலார் மையலை அகற்றி திருவருளை நாட அருள் செய்வீர்கள் என்பது இந்த பாடலுடைய கருத்துரை. 25வது பாடல். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்த ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. திருக்கரங்கள். கையோ என்றால் திருக்கரங்கள் மட்டுமா? அயில் கையில் ஏந்தும் வேலாயுதம் மட்டுமா? திருவடிகள் மட்டுமா? திருமேனி முழுவதும் செம்மை நிறம் அமைந்தவர். மயிலேறிய சேவகர். மயிலின் மீது ஏறிய வீரமூர்த்தியே. வெவ்வினை வாழ்வை. கொடிய தீவினையினால் வந்த வாழ்க்கை மெய்யே என உகந்து என்றும் நிலைத்ததாக கரிந்து மகிழ்கின்ற ஐயோ அந்தோ அடியேன் அலையத்தகுமோ, இந்த உலக வாழ்விலேயே நான் இந்த பிறவியை வீணாக்கி விடக்கூடாது என்று ஆண்டவனிடையே விண்ணப்பிக்கின்றார். திருக்கரங்கள். கரத்திலேந்திய வேல், வீர கழல் அணிந்த பாதம், திருமேனி அனைத்தும் செம்மையானவரே. பச்சை மயிலில் ஏறி வீரமூர்த்தியே. கொடிய தீவினையால் வந்த வாழ்வை என்றும் நிலைபேருடையதாக கருதி மகிழ்ந்து அந்தோ அடியேன் உழல்வது நீதியோ நீதியாகாது, அதனை நீக்கி அருள் புரிவீராக. பொய் வாழ்வை மெய்வாழ்வாக உலக மாந்தர்கள் கருதி உழல்கின்றார்கள். எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலைக்கு சென்று அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி மிக தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஆகையினாலே இந்த உலக வாழ்க்கை எல்லாம் நீர்க்குமிழி போன்றது. நீர்க்குமிழி எவ்வளவு நேரம் இருக்கும்?
காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு படிச்ச உடனே இந்த அத்தனை சொத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டார் பட்னத்தார். அந்த துறவு வர வேண்டும், பிறவி துன்பம் போக வேண்டும் என்றால் நாம கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையை நிறுத்தணும், விட்டுணும். இந்த உலக வாழ்வெல்லாம் பொய், இறைவன் ஒருவன்தான் மெய். பொய் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள், ஒன்று இல்லாதது, ஒன்று பொய். இன்றிருந்து நாளை மறையக்கூடியதாக நிலையில் உள்ளதும் பொய் என சொல்லப்படுகிறது. உலகில் பெரும் செல்வம், பெரும் பதவி, அரச வாழ்வு அனைத்தும் சில காலம் இருந்து பின்பு அடிச்சுவடு கூட தெரியாமல் மறைந்து ஒழிகின்றன. மனு எங்கே, மாந்தாதே எங்கே, திலீபன் எங்கே, சேர சோழ பாண்டியர்கள் எங்கே, அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எங்கே, அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் எங்கே, அவர்கள் ஏந்திய செங்கோல் எங்கே, ஒன்றையும் காணோம். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஓடிவிட்டன. விஜயநகர சாம்ராஜ்யம் காணல் நீராகிவிட்டது. பட்டினத்து பாலையில் பாடிய காவிரி பூம்பட்டினம் இருந்த இடம் தெரியவில்லை. ஆதலால் எத்துணை பெரிய வாழ்வும் மறைந்து ஒழிகின்றது. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் நீதிபதி, முன்னாள் பிரதமர் என்று வந்துவிடும். எனவே இந்த வாழ்வை சதம் என்று எண்ணி நிதம் நிதம் மாந்தர் சிவ யோக சாதனை செய்து சிவபோகத்தை பெறாது அவநெறி சென்று வீணே அழிகின்றனர். அதனால் பொய் வாழ்வை மெய் வாழ்வாக கருதி மகிழ்கின்ற அவல நிலையை குறித்து அடிகளார் கழிவிறக்கம் கொண்டு இந்த அனுபூதி பாடலை கூறி அருளினார். முன்பு செய்த வினையால் உடம்பு வருகின்றது, மீளவும் உடம்பு வினை செய்கின்றது. செய்த வினையால் மாறி பிறக்கின்றார்கள். மரம் பல விதைகளை உற்பத்தி செய்கின்றது, ஒவ்வொரு வித்தும் ஒரு மரமாகிறது. இப்படி அவிச்சின்ன தாரையாக வித்தும் மரமும் மரத்தால் வித்துமாக தோன்றி வருகிறது. இதுபோல் வினையால் உடம்பும், உடம்பால் வினையும் விளைகின்றன. தீவினை புரியாது, நல்வினையை பயன் கருதாது, எல்லாம் அவன் செயல் என்று ஜீவ போதம் இன்றி செய்தால் வினை விளையாது. அதனால் பிறவி அரும். சிவபெருமான் சிவகோச்சியார் கனவிலே தோன்றி கண்ணப்பர் செயலை கண்டு அவனுடைய செயலெல்லாம் நம்முடைய செயல் என்று கூறி அருளினார். ஐயோ, எல்லாம் என் செயல் என்று செய்து வினைக்குள்ளாகும் அவல நிலை குறித்து ஐயோ என்று இறங்குகின்றார். அடியேன் அலையத்தகுமோ, எடுத்த இப்பிறப்பில் இனி பிறவாமையை பெற வந்த அடியேன் மீளவும் மீளவும் பிறவிக்கே விதைகளை வித்திட்டு கொண்டு போவது தகுமோ என்கிறார். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின்றாள் கட்சி ஏகம்பனே என்று பட்டினத்தடிகள் உருகுகிறார்கள். இந்த உலகத்திலே இறைவன் ஒருவன்தான் மெய்ப்பொருள். இந்த பிறவியினுடைய பயனை இனி பிறவாமல் இருப்பதற்காக பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பிறவிக்கு வித்தாக இருக்கிறோம். ஆகையினாலே இறப்பதும் பிறப்பதும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது போல அவிச்சின்ன தரமாக வினையினால பிறவி, பிறவியினால வினை, வினையினால பிறவி என்று அதுவா வளர்ந்து கொண்டே போகிறது. முருகவேள் முற்றிலும் செம்மை உடையவர், கையும் செம்மை, கையில் உள்ள வேலும் செம்மை, திருவடியும் செம்மை, அடியவர் வாரி வாரி வழங்குவதால் அவருடைய கரமும் சிவந்துள்ளது. செம்மை நலம் உடையவர் என்பதுதான் இதனுடைய பொருள். உலா உதய சதகோடி உருவான மயில் வேல் இறைவன். வேல் 100 கோடி சூரிய ஒளியுடன் சிவந்து விளங்கும். கழல் வீரக்கழல் தானியாக பெயராக இது திருவடியை குறிக்கின்றது. புண்டரகத்திலும் செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள்வாய். முழுதும் செய்யோ, எல்லாம் சிவந்தவன், செய்யன் சிவந்த ஆடையன். திருமுருகாற்றுப்படை. உடையும் ஒளியுடும் செம்மை பாற்றாங்கே. உருவம் உருவத்து ஒத்தி, முகனும் விரிசுடர் ஒத்தி, சுடர் போல இருக்கிறானா ஆண்டவன். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான். இதனை செம்பொருள் என்கிறார் திருவள்ளுவர். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்கிறார் திருவள்ளுவர். செம்பொருள் ஆண்டருள் சீர் நந்தி தானே திருமந்திரம்.
அன்றியும் திருமேனி செம்மையே அன்றி ஆன்மாக்களுக்கு பயன் கருதாது ஆட்கொள்ளும் அருள் திறமையாகும். இக்கருணையை வடநூலார் வியந்து கருணை என்பார் செம்மையான செவ்வேள் பரமன் தரும் பதம் செம்மையானது, அதாவது செம்பொருள் என்கிறார்கள். முருகன் மாணிக்கம் போன்ற செம்பொருள், மயில் மரகதம் போன்றது. மரகதத்தின் மீது மாணிக்கம் பதித்தது போல திகழ்கின்ற காட்சி முருகன் மயில் வாகன காட்சி. வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே என்பார் கந்தர் அலங்காரத்திலே. மயிலேறிய மாணிக்கமாகிய முருகா, நீ அருட்சென்மை உடையவன். அடியேன் வெவ்வினை கருணை கருமையாக வாழ்வில் கலங்கலாமா? ஆதலால் என் கருமையான வாழ்வை கழித்து செம்மை வாழ்வை தந்தொருள் என்பது குறிப்பு. கருத்துரை: முழுதும் செம்பொருளே, வெவ்வினை வாழ்வை அகற்றி செம்பதம் தந்தருள் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். எத்தனையோ நாம பிறவிகளிலே எண்ணில் கோடி காலமாக இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கின்ற நாம் பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும். இந்த மனித பிறவியை பயனுள்ளதாக பயன்படுத்தும். பட்டினத்து சுவாமிகள் ஒரு 3 பாடல் ரொம்ப உயர், நம்மெல்லாம் பூஜையில சொல்ல வேண்டிய பாடல். சில பேருக்கு வருமானம் பல வகையில வரும். வீட்டு வாடகை வரும், பென்ஷன் வரும். அந்த பென்ஷன் ஏன் பேருன்னா, பெண்ணு சன்னு செய்யற வேலையை அது செய்யற, அதனால பென்ஷனா. பிற்பாடு டிவிடெண்ட்ல வரும், பேங்க்ல வட்டி மூலமா வரும், வாடகை வரும். இப்படி ஒருவருக்கு விவசாயத்து மூலமா வரும், வியாபாரத்து மூலமா, அப்படி பல வழியில வருமானம் வரும். ஆண்டவா, எனக்கு துன்பங்கள் பல வகையில வருது. கோடிய மனத்தினால், கோடிய மனத்தினா கோணல் பட்ட மனசு. யாராவது நல்லா வாழ்ந்தா பொறுக்காது. கோடிய மனத்தினால் வாக்கினால், நல்ல வாக்கு பேசுறது, அமங்கலமா பேசுவான், மற்றவங்களை காயப்படுத்துவான், கோபமா பேசி மற்றவங்களை காயப்படுத்துவான். அதான் வாக்கினால வர துன்பம். அதான் மனவாக்கு காயம் சுத்தமா இருக்கும். மனசு, வாக்கு, உடம்பு 3 சுத்தமா வச்சிருக்கும். ஆண்டவனே, கோடிய மனத்தினால் வாக்கினால் செயலால் கொடிய 5 புலன்களால் அடியேன் தேடிய பாவம் நரகமும் கொள்ளா. எனக்கு இப்படி பாவம் பல வகையில வருது. கோடிய மனசுனால, 5 புலன்களால அடியேன் தேடிய பாவம் நரகமும் கொள்ளா. நீ ஏதோ நரகம்னு வச்சிருக்கிறியப்ப, நான் செய்கின்ற பாவத்துக்கு அந்த நரகம் பத்தாது பாக்குற. வீடிய சிரமெல்லாம் கவர்ந்த விழவரா வீதி வெண்காடா அம்பலத்துவானா ஐயனே உய்யுமாறு அருளே. நாம எப்படி நம்ம வாழ்க்கைய போக்குறோம்? உண்டதே உண்டு. இன்னைக்கு இட்லி செய்வோம், நாளைக்கு அது தோசை, நாளைக்கு ஊத்தப்போம், அதுக்கப்புறம் அதுவே ஒன்றுதான். பூரி, உருளைக்கிழங்கு, சப்பாத்தி, இன்னைக்கு வத்த குழம்பு, நாளைக்கு சாம்பார். இப்படி உண்டதே உண்டு. அடுத்து அடுத்து உரைத்ததே உரைத்தும். மாமியார் மருமகள் குறை, சீரியல் பார்க்கறது குறை, அரசியல்ல பேசுனதே பேசிட்டு இருக்கிறாங்க, அரசியல பேசுறது. இப்படி பேசின பேச்சு தேவையில்லாத பேச்சு. ஆதாளியை என்கிறார். வீண் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அடுத்தவர்களை குறை சொல்லி நமக்கு என்ன லாபம்? உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும். இன்னைக்கு இந்த சட்டை போட்டிருக்கிறேன், 4 நாள் கழிச்சு இதே தான் போட்டுக்கும். நாம ஒரு புடவை உடுத்திருப்போம், இன்னைக்கு உடுத்துற பொழுது இன்னும் 4 நாள் கழிச்சு அதே தான். உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கழித்தன கடவுள் நாளெல்லாம். தினம் கேலண்டர்ல கிழிக்கிறோமே, தேதியா கிழிக்கிறோம். நம்ம வாழ்நாள்ல ஒரு நாளை கிழிச்சு வரும். ஆகையினாலே இந்த உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கழிந்தன கடவுள் நாளெல்லாம். கடவுள் கொடுத்த நாளெல்லாம் நம்ம எப்படி பேசுறோம்? சினிமாவுக்கு போறோம், சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம், அப்புறமா பொழுது போலன்னா பழைய புஸ்தகத்தை பெறட்டுறோம், இல்லாவிட்டால் வீண் வார்த்தை பேசுகிறோம். இறைவன் பெருமையை எங்கே நினைக்கிறோம், இறைவனை பற்றி எங்கே பேசுகிறோம்? பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்கிறார்கள். குருவருள் ஆன்மீக மையத்தினாலே இந்த 1 மணி நேரம் நமக்கு தவப்பொழுதா போதும். தினம் நல்ல நல்ல விஷயங்கள், மக்கள் பயன் பெற வேண்டும்.
யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற போது தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர். மக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு இப்படி ஒரு குருவருள் ஆன்மீக மையம் நிறுத்து மக்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்துகிறார். அதுக்காக தான் நல்ல பிறருக்கு நம்ம உதவி செய்யும். ஓரறிவுள்ள செடி கொடி மரம் 1000 பேருக்கு நிழல் தருது. ஓரறிவுள்ள மரம் 1000 பேருக்கு நிழல் தருது. 6 அறிவு படுத்த மனிதர்கள் நாம் ஒருவருக்கும் ஒன்றும் செய்யுது. சமையல் ஆச்சா பையா கதவை போட்டு பெருசாளி மேல் தனியா சாப்பிட்றான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பார் வள்ளுவர். கொடுத்து பழகணும். ஆகையினாலே உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கழிந்தன கடவுள் நாளே விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் விழவரா வீதி வெண்காடா அம்பலத்துவான ஐயனே உயுமாறு அருளே. ஆண்டவா, நீ நான் உய்வு பெறுவதற்கு அருள் செய்வாய். அடுத்தது சொல்றாரு, என்னோட சண்டகர் இருக்காரு, அவர் தான் முதலமைச்சரா இருக்கிறார், நீதிபதியா இருக்கிறாரு, ஹைகோர்ட்ல நீதிபதி. என்னோட கசின் தான் நீதிபதியா இருக்கிறார். என்னோட தாய் மாமா தான் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறார். என்னோட சித்தப்பா மந்திரியா இருக்கிறார். அது இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறார். எல்லாம் இருக்கட்டும், உயிர் போகும்போது யாரு என்ன பண்ணுவாங்க? யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும். ஆண்டவனே, எவ்வளவு பெரியவர்களா இருக்கட்டும், அமெரிக்க பிரசிடென்டே நமக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் உயிர் யமன் கொண்டு போகும்போது யார் நமக்கு உறவு? அப்ப யார் உதவி பண்ணுவாங்க? யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும் தேவரீர் அல்லால் திருவுளம் அரிய திசை முகம் வேறு உளதோ. ஆண்டவனே, அந்த யமன் வரும் நேரத்துல தேவரீர்னா ஒளிமயமானவர் அர்த்தம். தேவரீர் என் எதிரே காட்சி தந்து இவன் எனது அன்பன் என்று நீ சொல்லணும். யாரு இது? சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை சொல்றார். அவர் எவ்வளவு சிவபெருமான். அவருக்கு தூது போனார் மனைவிக்கு. ஒரு முறைக்கு 2 முறை திருவாரூர்ல அது என்ன புண்ணியம் முடிச்சோ சுவாமி ஞான திருவடி நிலந்தோய். அதனால்தான் திருவாரூரில் பிறந்தாரெல்லாம் முத்தினார். சிவபெருமான் ஞான திருவடி பட்ட இடம். யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாகியும் தேவரீரல்லால் திருவுளம் அரிய திசை முகம் வேறு உளதோ. நீ எவ்வளவு பெருமையானவன். பாவலான், பாவலான் என்பது சுந்தரமூர்த்தி நாயனார். பாவலான் ஒருவன் செந்தமிழுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற இரவெலாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே. அப்பா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக 1 முறைக்கு 2 முறை தூது போனே. அவ்வளவு கருணையாக இருக்கிற நீ அந்த யமன் வரும் நேரத்துல எனக்கு காட்சி கொடு. அப்படி பட்டத்து சாமியுடைய இதெல்லாம் பூஜையில சொல்ல வேண்டிய பாடல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்க பள்ளியில இப்ப ராமலிங்க சுவாமி பாட்டு ஒண்ணு இருந்தது. மறக்க முடியாத பாடல். இப்பெல்லாம் அந்த பாட புஸ்தகத்துல அதெல்லாம் காணும். உலக நீதி, அறஞ்செய விரும்பு, எதுவும் இல்லை. ரொம்ப நாமெல்லாம் குழந்தைகள் எல்லாம் எதிர்காலத்துல நல்ல விஷயங்கள் தெரியாது. நான் படிக்கும்போது திருவாசகம், பெரிய புராணம், ராமாயணம், தேம்பாவணி அப்படி எல்லாமே இருந்தது. தாய்மானோர் பாடல் இருக்கும், திருக்குறள் இருக்கும், திருவாசகம் இருக்கும். இப்பெல்லாம் போச்சு. நான் 7ஆம் வகுப்பிலே ஒரு பாட புத்தகத்துல பார்த்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதுல ஒரு பாட்டு வரும். இந்த வினை பத்தியே சொல்லணும் இல்ல, அந்த வினை பத்தியே வரும். உளம் எனது வசம் நின்றதில்லை. ராமலிங்க சுவாமி பாட்டு. ஆண்டவா முருகா, இப்ப நாம எதுக்கு? என் மனைவி எனக்கு அடங்கி நடக்கல, என் பையன் எனக்கு அடங்கி நடக்கல, மருமகன் என் பேச்சு கேட்கல, என் தம்பி என் பேச்சு கேட்கல. இதுதான் நினைக்கணும். ஏண்டா உன் மனசு உனக்கு கேக்குத?
சுவாமி கோயம்புத்தூர்ல வாரியார் சாமி இயற்கை வைத்தியசாலை அங்க தங்கி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. மனைவியை வெளியில வச்சுட்டு கணவனார் வாரியார் கிட்ட ரிப்போர்ட் பண்றார். என் மனைவி அதிகம் படிச்சுட்டு கௌரவமா இருக்காரு, எனக்கு அடங்கி நடக்க மாட்டேங்கிறார், நீங்க கொஞ்சம் அடக்கமா இருக்க சொல்லுங்கன்னு. வாரியார் சாமி அது அப்புறம் இருக்கட்டும்பா, உன் மனசு உனக்கு அடங்குதான்னு கேட்டார். உன் மனசே உனக்கு அடங்கலையே, எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க அடங்கி நடக்கணும்னு ஏன்பா இருக்கிற? இல்லறம் என்பது அடக்குவதில் இருப்பா, அன்பு இருக்குது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் இது. ஊரையெல்லாம் அடக்குவான் கொள்ளுவான் எல்லாம் பண்ணுவான், அவன் மனசு அடங்காது. எவ்வளவோ படிப்பான் தியானம் பண்ணுவான், தான் அடங்காத பேதையர் பேதையர்னுவார் வள்ளுவர். தன் மனசு நமக்கு அடங்க வேண்டாம? வள்ளல் பெருமானார் முருகன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விற்றிடவும் இல்லை. தொல்லைனா பழமையான, தொல்லை இரும்பிறவிங்கிறாங்களே, பழமையான பிறவி. தொல்லைனா பழம் வினைகள் நிறைய இருக்குது, சஞ்சீத வினைன்னு பேர். அது மாதிரி மலை அத்தனை குவிஞ்சு கிடக்குது. உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விற்றிடவும் இல்லை. ஆண்டவனே உன் பதத்து அன்பு இல்லை, எந்தனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. இப்படி பாடியிருக்கிறாங்க. 9 வயசுல பாடுறாரு. ஒருமையுடன் நினது திருமலரடி பாட்டு எல்லாருக்கும் தெரியும், அதுல வர மாலை தான் இது. உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. உன் பதத்து அன்பு இல்லை, எந்த அணுக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. இறைவனை தவிர துணை நமக்கு யாரு? அதான் பெருந்துணையை பெரும்பற்ற புலியவரானே என்பார். எல்லாருக்கும் துணை அவசியம். மற்றவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு துணையா இருப்பாங்க, ஆண்டவன் தான் என்றைக்கும் எப்பிறவிக்கும் துணையாக இருப்பவர். அதான் அவரை பெருந்துணை என்றார். துணையோடு அன்றி நெடுவழி போகல் என்பார். ஆண்டவனை நாம் துணை பற்றி கொள்ள வேண்டும். அதனால அந்த பாடல்ல சொல்றாரு. அப்புறமா இப்ப நாம உட்கார்ந்து இங்க பூஜை பண்றோம், குருவருள் ஆன்மீகத்தில் சொல்லி கிருஷ்ண ஜெயந்தி விழா பண்றோம். இப்ப இன்னும் 2 நாள்ல விநாயகர் சதுர்த்தி வருது. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்காவது விநாயகர் அகவல் படிக்கணும். ஔவையார் பாடியது விநாயகர் அன்னைக்கு எல்லா நாளும் படிக்கணும். எல்லா நாளும் படிக்க முடியலனாலும் அன்னைக்காவது படிக்கணும். அவசரமா பூஜை பண்ணாங்க ஔவையார். பிள்ளையார் கேட்டார், ஏன் பாட்டி இப்படி எக்ஸ்பிரஸ் வேகத்துல பூஜை பண்ற? உணவு உண்ணுவது நிதானமா சாப்பிடணும், நல்லா உமிழ்நீர் கலந்து வேக வேகமா சாப்பிடக்கூடாது. பூஜையும் வேக வேகமா பண்ணக்கூடாது, ஏன் பாட்டி நீ இவ்வளவு வேகமா பூஜை பண்ற? சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போகிறாராம் யானை எழுது. அவர் கைலாயம் போகிற காட்சியை நாம் பார்க்கணும். நீ நிதானமா பூஜை பண்ணு, எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கைலாசத்துல கொடு. அப்பதான் விநாயகர் அகவல் பாடுறாங்க ஔவையார். சீத கலவ செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாடல். ஔவையார் பெரிய யோகி. மூண்டெழுக காலால் எழுப்பின்வார். கால்னா பிராணவாயு. பெரிய யோகி. யோக சத்திரத்தெல்லாம் அதுல சொல்லுவாங்க. அன்னைக்காவது ஒரு நாளைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் விநாயகர் அகவலை பாடுங்க. இல்ல விநாயகர் அகவலை யூடியூப்ல போட்டாவது கேளுங்க. விநாயகர் அகவலை அன்னைக்கு கேட்டா ரொம்ப விசேஷம். அன்றைக்கு விநாயகருக்கு அவருக்கு அருகம்புல்ல போடுங்க. அருகம்புல்லால அச்சுத்த அவர் அருகே சென்று அருகிட்டால் பிறவி துன்பம் நமக்கு அருகார். விநாயகர் தான் வினை தீர்க்கின்றவர். முருகனை வணங்கினால் வினை விலகும், சிவபெருமானை வணங்கினால் வினை விலகும், நாராயணரை வணங்கினால் வினை விலகும், அம்பாளை வணங்கினால் வினை விலகும், ஐயப்பனை வணங்கினால் வினை விலகும். ஆனா எங்க அப்பா கணபதியை வணங்கின வினை வேரோட ஓடுமா. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். திரும்ப வருவதற்கே இல்லையா. ஆகையினாலே அந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயக பெருமான உள்ளமுருகி வேண்டிக்கு. அவர் பிடிச்சு வச்சா பிள்ளையார், மஞ்சள்ல பிடிச்சு வச்சா பிள்ளையாரு, வெள்ளத்துல பிடிச்சு வச்சா பிள்ளையாரு. வானா வந்துருவாரு, பூஜை முடிஞ்சிடுச்சு போனா போயிடுவார். அவ்வளவு கையெளி வந்த தெய்வம், கருணை கடலாக இருக்கிறவர் விநாயகர். விநாயகரை வணங்கினால் அல்லல் போம், வல் வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்து மேவும் கணபதியை கைதொழுதக்கால். திருவண்ணாமலையிலே ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வினையெல்லாம் இருந்து நமக்கு எவ்வளவோ இம்சப்படுத்துதே,
அங்க இருக்கிற அந்த விநாயகர் கோபுரத்துல இருக்கிறார் ஒரு விநாயகர், அவரை போய் நீ ஒண்ணு வேண்டாம், கை கூப்பினாலே போதுமா, சும்மா விநாயகரை பார்த்து கை கூப்பினான். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்து மேவும் கணபதியை கை தொழுதக்கால், சும்மா கை தொழுதாலே போதுமா, அவ்வளவு எளிவந்த கருணை. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று 21 கணபதியை போய் சேவிக்கலாம். பல இடங்கள் பம்பாயில எல்லாம் ரொம்ப விமர்சையாக இருக்கும் கணபதி விழா. அங்க கானாபத்தியம் அதிகம். அடியார்களுக்கெல்லாம் சொல்றேன், 7.5 நாட்டு சனி, அப்புறமா ராகு கேது, அப்புறமா பாத சனி, எதுவும் கவலைப்படாதீங்க. பிள்ளையார வணங்கின எந்த தோஷமும் உங்களுக்கு கிட்டக்க இருக்காது. ஆகையினாலே நம்ம மகா பெரியவரே ஏதாவது வேணும்னா பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கோங்கன்னுவார். அதனால பிள்ளையார் நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குவார். இந்த ஆவணி மாதத்துல வருகிற சதுர்த்தி ரொம்ப விசேஷம். கோயில்ல போய் தேங்காய் உடைச்சா மும்மலம் உடைக்கிறதுன்னு அர்த்தம். ஆகையினாலே விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு நான் வங்கியில பணிபுரிஞ்சேன். ஒரு அம்மா விநாயகரை வணங்கி பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் பிள்ளையார் பொம்மை பையில போட்டு தேங்காய் பை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் விநாயகர் அழகான சிலை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பேருக்கு அது ஞாபகம் வருது. கல்யாணம் முடிஞ்சதுனால எல்லாருக்கும் பையில தேங்காய் பழம் போட்டு பிள்ளையார் போட்டு கொடுத்தாங்க. பிள்ளையார வணங்கி அவர் தான் பிள்ளையார்னு பேருக்கு. முதலியார் செட்டியார்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னு ஒரு மரபு இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆர்விகிரியே எடுத்துட்டாரு. பிள்ளையார்னா பிள்ளையார் தான் குறிக்கும். பிள்ளைமார்னு தான் சொல்லுவாங்க தவிர பிள்ளையாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆகையினாலே அந்த கருணை கடலாக இருக்கின்ற அந்த விநாயக பெருமானை சதுர்த்தி அன்று தவறாமல் அருகும்புல்லால அர்ச்சிக்கணும். 21 அருகும்புல்லுன்னுவாங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு ஆண்டவனை வணங்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தார். ஆண்ட பிள்ளையார் எல்லா ஞானத்தையும் கொடுப்பார். அன்னைக்கு வச்சு படைக்க வேண்டியதை சொல்றாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். இதெல்லாம் பருப்புன்னா இந்த நம்ம தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு இல்ல, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு. பாலும் தெளி தேன் சாமிக்கு. அப்புறம் பாகுங்கிறது கரும்புல இருந்து பாகு, வெள்ளை பாகு சொல்லுவோம். கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் பாடின பாட்டு. இதெல்லாம் குழந்தைங்களை பாட சொல்லி அன்னைக்கு எல்லோரும் விநாயகர் கோயில்ல போய் அவருக்கு தலையில குட்டி தோப்பகர்ணம் போட்டுண்டா நோய் வராது, வினை விலகும், வினை வேரோட போயிடுமா. விநாயகனை வணங்கினால் வினை வேரோடு போயிடும். வெவ்வினையை வேறறுக்க வல்லான். அதனால அந்த வள்ளல் பெருமானார அந்த பாடல் சொல்றோம். நாம இங்க பூஜை பண்றோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆன்மீக மையத்துல சொல்லி அடியார்கள் எல்லாம் பூஜை பண்றாங்க. நான் இப்படி பூஜை பண்றேன், இவனுக்கு அருள் பண்ணுன்னு முருகா உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இருக்க. இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று பால் இசைக்கின்ற பேரும் இல்லை. ரெக்கமெண்டேஷன் யார்கிட்டயாவது சொல்லுவாங்க. முதல்வர் PA கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கும். அப்படி முருகா உனக்கு நான் இங்க பூஜை பண்றாரு ஒருத்தர் சென்னையில, அவருக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை. சரியா? இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. கிருஷ்ணவேணின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, பாலாஜின்னு இருக்கிறாரு, மங்கையர்கரசி இருக்கிறாங்க, வசந்தி இருக்கிறாங்க. வசந்திக்கு முருகன் அருள் பண்ணணும்னு நினைச்சுட்டாரு. ஏன்யா குரு அருள் ஆன்மீக மையத்து வந்தவங்களா ஏன்யா அருள் பண்ற அப்படி உன்னை யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்க? நீதான் முத்தலைவன், உன்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீ ஏன் இந்த ஆன்மீக மையத்துக்கு வந்தவங்களாம் மட்டும் அருள் பண்றியேன்னு உன்னை யாராவது எதிர்த்து கேட்பாங்களா? ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று எம்புகின்றோரும் இல்லை. இவங்களுக்கு ஏன் அருள் செஞ்சேன்னு உன்னை கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? என்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. எனக்கு நீ அருள் செஞ்சா நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு உன்னை எதிர்த்து கேட்க ஆள் கிடையாது. ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று எம்புகின்றோரும் இல்லை. சரி, நீ வன்மனத்தவனும் இல்லை. முருகா நீ கருணை கடல், வாரி வாரி அள்ளி கொடுக்கிற கருணை கடல். நீ
கருணையே உருவமானவர், ஞானமே வடிவானவர், கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் அங்கு உதித்தனர். கச்சியப்ப சிவாஜா கருணையோடு இருக்கிறவர். ஆகையினால நீ வன்மனத்தவனும் இல்லை. சரி, உனக்கும் எனக்கு ஏதாவது மேல் கோட்டு கீழ்கோட்டு ஏதாவது இருக்கா? மேல் மற்றொரு வழக்கும் இல்லை, வந்து இறப்போர்க்கு இலை என்பதில்லை, தளர்விழா சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேளே. இந்த பாடல் எல்லாம் சொன்னா நமக்கு வினை போகும். ஏன்னா இந்த வினையினாலதான் நமக்கு துன்பம் வருகிறது. ஆகையினால இன்றைக்கு சொன்னதெல்லாமே சஞ்சீத வினை, ஆகாமிய வினை, இதெல்லாம் நாம தீர்க்கிறதுக்கு இந்த விநாயகர் வழிபாடு மிக மிக அவசியம். அன்றைய குழந்தைகள் எல்லாம் சாமிக்கு கரும்பு படைக்கணும். நிறைய பட்சணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறைய சாப்பிட்றோம். நல்லா வயிறார படைச்சு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும். அப்படி செய்தால் நாம் வினை விலகும். வெவ்வினையை வேறறுக்க வல்லவன். ஆகையினால அந்த வினை போக வேண்டும் என்று ராமலிங்க சுவாமி 9 வயதுல பாடிய பாடல். இதெல்லாம் மக்களுக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால கந்தர் அனுபூதிக்கு அப்பாலும் போனாலும் வினையை போக்கக்கூடிய பாடல். உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உன் பதத்து அன்பு இல்லை, எந்தனுக்கு உற்ற துணை உணையன்றி வேறும் இல்லை, இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை, ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை, மேல் வன்மனத்தவனும் இல்லை, வந்து இறப்போர்க்கு இலை என்பதில்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை, வந்து இறப்போர்க்கு இலை என்பதில்லை, தளர்விழா சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேளே. 9 வயசுல சுவாமி பாடின பாட்டு. இதுன்னா தமிழாசிரியரா பொருள் சொல்லும், நல்லா புரியுமே. உளம் எனது வசம் நின்றதில்லை, என் உள்ளம் எனக்கு அடங்கல, உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விற்றிடவும் இல்லை, உன்பதத்து அன்பு இல்லை, எந்தனுக்கு உற்ற துணை உணையன்றி வேறும் இல்லை, இளையனவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை, ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர்ந்து இயம்புகின்றோரும் இல்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை, வந்து இறப்போர்க்கு இலை என்பதில்லை. முருகா, எனக்கு உன் அருள் பார்த்தினா என் வினை காலியாயிடு. முருகப்பெருமான் நினைச்சா என்ன முடியாது, ஃபைல் க்ளோஸ் ஆயிடுமே. ஆகையினால் இந்த கந்தர் அனுபூதி 25 பாடல்கள் நிறைவு செய்து விட்டேன். அடுத்த சனிக்கிழமை 26வது பாடல். ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மனோ தீதா சுரலோக சிகாமணியாய் என்ற 26வது பாடலை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி, இதுகாரும் மிக பொறுமையாக இருந்த உங்கள் எல்லோருடைய பொன்னடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று சனிக்கிழமை அந்த வார பதிகம் பாடலை சொல்லி நிறைவு செய்து கொள்ளுகிறேன். கனிவாய் வள்ளி தெய்வானை கணவர் முனிவாயனில் யான் எங்கு அடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே, இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அறுது செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்கு உலகம். நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.